இன்றைக்கி நம்ம ஒரு மூலிகையை பற்றி பார்க்க போகிறோம். இது சித்த ஆயுர்வேதத்தில் வந்து உங்களுக்கு அழகு குறிப்பு, முகப்பொலிவாக்கிறதுக்கு இதுக்கு இந்த மூலிகை வந்து ஒரு முக்கியமான மூலிகை நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகுது. அதுதான் வந்து மஞ்சிஷ்டான்னு சொல்லுவாங்க. மஞ்சிஷ்டா அப்படிங்கிறது வந்து ஒரு வேர் ஆக்சுவலாக. அது இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்குறது. குச்சி குச்சியாக இருக்கும். ஒரு ரெட்டிஷ் ஆரஞ்சு கலந்து ஒரு கலரில் இருக்கக்கூடியது. இது நம்மளுக்கு வந்து ஸ்கின் பிரைட்டனிங்க்கு, முகத்தில் இருக்கக்கூடிய பருக்கள், இன்னும் வந்து டார்க் ஸ்பாட்டு, பிக்மெண்டேஷன் இதெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு இந்த மூலிகை வந்து நம்மளுக்கு நல்லா யூஸ் ஆகும். இது அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னில் இருக்கக்கூடிய இரிட்டேஷன் வந்து கிளியர் பண்ணும். ஸ்கின்னை நல்லா வந்து பிரைட்டனாக வச்சுக்கும் உங்களுக்கு. இது இல்லாத ஒரு அழகு பொருள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்காது. முகத்தில் வந்து நம்மளை அழகு பண்ணணும்னு சொன்னாக்கா இது இல்லாத ஒரு ப்ராடக்ட்டுங்கிறது இருக்காது. இது வந்து ஸ்கின்னில் இருக்கக்கூடிய, முகத்தில் இருக்கக்கூடிய பிம்பிள்ஸு, டார்க் ஸ்பாட்டு, பிக்மெண்டேஷன், டீப் பிக்மெண்டேஷன் இது வந்து கிளியர் பண்ணக்கூடியது இது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஸ்கின்னை வந்து இரிட்டேட்டட் ஸ்கின் இருந்ததுனாக்கா அதை வந்து கிளியர் பண்ணும். அண்டு ஏதாவது நம்ம வந்து காயம் பட்டிருந்ததுன்னு சொன்னாக்கா அந்த மார்க் இருக்கும் இல்லை, அந்த ஸ்கேர் மார்க் இருக்கும் இல்லையா, அதை கிளியர் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து டெலிவரி ஆனதுக்கப்புறம், லேடிஸ்க்கு டெலிவரி ஆனதுக்கப்புறம் வரக்கூடிய ஸ்ட்ரெச் மார்க் இருக்கு இல்லையா, அதையும் இது வந்து கிளியர் பண்ணும். இதை வந்து நம்ம வந்து குச்சியாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம் அல்லது வந்து இதை பவுடர் ஃபார்மாகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி தான் பவுடர் ஃபார்ம் உங்களுக்கு இருக்கும். இந்த பவுடர் இருந்துன்னு சொன்னாக்கா உங்களுக்கு இது வந்து நம்ம தண்ணியில் மட்டுமே கலந்துக்கிட்டு நம்ம வந்து முகத்தில் அப்ளை பண்ணிக்க முடியும். வந்து சின்ன பேக் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அதை. இது வந்து நம்ம ஸ்கின்னுக்கு மட்டும் இல்லை, தலைமுடிக்கும் வந்து நல்ல மருத்துவ குணம் உள்ளது. தலைமுடியில் இருக்கக்கூடிய, தலையில் இருக்கக்கூடிய பேனு, ஈறு இருக்கு இல்லையா, அதுக்கும் வந்து நல்லா யூஸ் ஆகும். அதை வந்து கிளியர் பண்ணும். இது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் வந்து எண்ணெயில் போட்டு காய்ச்சி தலைக்கு தடவணும்னு சொன்னாக்கா தலைமுடியோட கலரை வந்து உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். தலைமுடியோட நேச்சுரல் கலரை உங்களுக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணாது. இது வந்து நாங்கள் தயார் பண்ணி வச்சுருக்கக்கூடிய எண்ணெய் இது. தேங்காய் எண்ணெயில் இந்த மஞ்சிஷ்டா பவுடரை போட்டு நாங்கள் காய்ச்சி வச்சுருக்கோம். இதை வந்து நைட்டு முகத்துக்கு அப்ளை பண்ணிகிட்டு இருக்கும்போது இது வந்து சிரமமாக நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும். இதே போல் நீங்களும் தேங்காய் எண்ணெயில் அல்லது நல்லெண்ணெயில் கொஞ்சமாக மஞ்சிஷ்டா பவுடரை போட்டு அல்லது மஞ்சிஷ்டா குச்சிகளை போட்டு காய்ச்சி வச்சுக்கலாம். நீங்கள் இது வந்து நைட்டு ஜஸ்ட் ஒரு 2-3 ட்ராப்ஸ் எடுத்து முகத்தில் அப்ளை பண்ணிட்டு படுத்தீங்கன்னு சொன்னாக்காலே அடுத்த நாளைக்கு உங்கள் முகத்தில் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. இந்த மஞ்சிஷ்டாவை நாங்கள் எப்படி யூஸ் பண்ணோம் சொன்னாக்கா, ஒன்று குளிக்கிற பொடி, அதாவது ஹெர்பல் பாத் பவுடரில் யூஸ் பண்ணுறோம். ரெண்டாவது வந்து சோப்ஸில் இது யூஸ் பண்ணுறோம். மஞ்சிஷ்டா சோப்புங்கிறது ரொம்ப ஃபேமஸான சோப்புங்கிறது அது. சோப்பில் யூஸ் பண்ணுறோம். தலைமுடிக்கு எண்ணெய் தயாரிக்கும் பொழுது அதுலேயும் போடுறோம் நாங்கள். ஃபேஸ் பேக் அண்ட் ஹேர் பேக்லேயும் நாங்கள் இதை யூஸ் பண்ணுறோம்.